முடியாது. எந்த இடத்துல போனா எல்லாரும் போய் டீ குடிப்பாங்க, எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு ஓரமா நிற்பாங்க. என்ன தம்பி, இல்ல ப்ரோ, பாவத்துல சித்தவங்கள இயேசு உயிரோட இருக்கிறாரு. அவங்க போடுற செம்ம குத்து. விஷயத்துக்காக எடுத்துன்னு போயிருக்கானுங்க. நான் டெய்லி அழுவேன், ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வீட்டுல கொடுத்த பைக் வச்சுட்டு. அதுல இருந்து நாங்க ஒரு நாள் கூட இயேசு நாமத்துல ஒரு நாள் கூட நாங்க விழுந்ததே கிடையாது. அப்படியே அந்த வண்டி நிக்கிற இடத்த பார்த்து பார்த்து நான் அழுதுனே இருப்பேன் டெய்லி. ஒரு வசனம் அன்னைக்கு 4ஆம் தேதி பைக் துவஞ்சது, 5ஆம் தேதி நம்புகிறதே அவரால் வரும். அந்த வசனம் வந்து டெய்லி நான் ஸ்டேட்டஸ் போடுவேன். நான் நம்பி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அழுவேன். ஏசப்பா இல்லாம இருப்பாங்க. நிறைய காசு இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், நம்மளை சுத்தி நிறைய சொந்தங்கள் இருக்கலாம். ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்காது? ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை இருக்காது. அதை நம்ம யார்கிட்ட போனா கிடைக்கும்? இல்ல எத்தனை பேர்கிட்ட நிறைய பேர் விசாரிச்சிருப்பாங்க, எங்க போனா நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், என்ன பண்ணா நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கறத இன்னைக்கான நாள்ல இந்த கதையின் மூலமா பாதை வந்துச்சுன்னு சொன்னார். அவன் இழந்ததை கர்த்தர் முயற்சி கொடுத்தார். அவன் பார்வையை கர்த்தர் கொடுத்தார். அவன் சமாதானத்தை கொடுத்தார். இது மாத்திரம் அல்ல, 38 வருஷமா ஒருவன் கதஸ்தா குளத்துல படுத்துட்டு இருக்கிறான். அந்த கதஸ்தா குளம்னா என்னன்னு தெரியுமா தம்பி? அந்த குளத்துல தேவ தூதர்கள் வந்து ஒரு நாள்ல கலகிட்டு போனாங்கன்னா, அந்த ஒரு நாள் யாராவது ஒருத்தர் ஒரு வியாதி உள்ளவன் வந்து அந்த கதஸ்தா குளத்துல போய் முழுகி எழுந்துட்டானா அவனோட வியாதி எல்லாம் குணமாயிடும். 38 வருஷமா இருக்கிறான். இந்த கேட்கிற அநேகளுக்கு நான் சொல்ற ஒரு வார்த்தை, राजा यीशु राजा राजा यीशु राजा
ராஜா ராஜா இயேசு ராஜா. இவர்களில் ஒருவன் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவருடைய சாட்சி மையா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை